ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல வெளியா இருக்க F1 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். பிராட்பிட் வந்து பயங்கரமான ஒரு கார் ரேஸராக இருக்காப்புல. அந்த கார் ரேஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போய் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 30 வருஷம் கழிச்சு அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு கார் ரேஸ் நடத்திக்கிருக்காப்புல F1 ஃபார்முலா. அதுல வந்து அவர் டீம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனாலேயே அவரோட கம்பெனியும் தவாலாகிற நிலைமைக்கு ஆகும்போது இதை வந்து எப்படியா என்னை காப்பாற்றி மீட்டு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாப்புல பிராட்பிட்ட. உடனே இவரும் களத்தில் இறங்குறாப்புல. களத்தில் இறங்குறதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஒரே ரேஸ் தான். இந்த கம்பெனி எப்படி மீட்டு எடுத்தாங்களா, இந்த டீம் ஜெயிச்சிச்சா, இதெல்லாம் தான் இந்த படத்துக்கான கதை. படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயும் இந்த ரேஸை காமிச்ச விதம், கேமரா ஆங்கிள், இது எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக இது ஒரு சவுண்டான படம். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா படத்தில் சவுண்டு தான் பயங்கரமான ப்ளஸ்ஸு. இந்த படத்துல அந்த ரேஸ் ஒவ்வொன்றும் காட்சிப்படுத்தின விதம் இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவலில் இருந்துச்சு. அதை கொரியோகிராஃப் பண்ண உண்மையிலே வேற லெவல் தான் பண்ணிட்டான்னு சொல்லணும். இந்த படத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்ச விதமா இருக்கட்டும், அந்த நம்ம பிராட்பிட் கூட போட்டி போட்டுட்டு இன்னும் ஒரு சின்ன பையன் மணிக்கு ஒருத்தர் வருவாப்புல ஜேபின்னு சொல்லிட்டு, அவரோட நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேத்துக்கான அந்த ஒரு ஈகோமான கிளாஸ் ஆகிற சீன்ஸ் பூராமே வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே கடைசி 20 நிமிஷம் படம் பரபரன்னு பத்திக்கிட்டு தான் போகும். அதுக்காக இப்போ முதல்லாம் லேகா போகும்னு சொல்ல, படம் ஆரம்பிச்சதுலேருந்தே பரபரன்னு தான் போகும். அந்த கடைசி 20 நிமிஷம் நம்ம சீட் டச்லேயே வச்சிருப்பாங்க. என்னதான் ஆக போகுது அப்படின்ட்டு. அதை சொன்னோம்னா ஃபாயிலர் ஆயிரும். நீங்கள் அதை தேட்டரில் போய் பாருங்க. உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து தேட்டரில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு சரியான படம் தான் இந்த படம். நம்ம சைடில் வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டடு. படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ரெண்டு லிப்ல சீன் மட்டும் இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தேட்டர்ஸில் வெளியாக இருக்குது. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.